ஹே காய்ஸ்! நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 4 தான் கைஸ் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே இதோட பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அத பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வாங்க கைஸ். ஏன்டா இது ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம். அப்பதான் இதோட கன்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நான் போன பார்ட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன் கைஸ். நம்ம ஃபேஸ் 1ல இருக்கிற 7 மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதாவது ஜர்னில இருக்கிற மிஷன்ஸ் 7 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகே. அதோட நம்ம டெரிட்டரியையும் நம்ம வச்சோம். இப்ப பின்னுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா காய்ஸ்? பார்த்தா தெரியும். நான் பேஸ் கட்டிட்டேன் காய்ஸ். நான் ஏன் இதெல்லாம் காட்டலன்னா, இத காட்டுனா அந்த பார்ட் 4 இதுலயே முடிஞ்சிடும் காய்ஸ். அதனால தான் பேஸ மட்டும் ஆஃப்லைன்ல கட்டி வச்சுட்டு, அ உள்ள நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் காய்ஸ். ஓகேயா? உள்ளயே நான் ஒண்ணுமே கிராஃப்ட் பண்ணி வைக்கல காய்ஸ் பெருசா. இதான் காய்ஸ் பேஸ். எப்படி காய்ஸ்? ஆர்மர்லாம் எப்படி வேற லெவலா? இது ஆர்மர் இல்ல ஸ்கின் தான். சும்மா போட்டுருக்கேன். ஜாதிக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் காய்ஸ். ஒண்ணுமே இல்ல. இங்க இருந்தத மூவ் பண்ணி வச்சிருக்கேன் காய்ஸ். ஓகே. அதே தான் ஒண்ணுமே கிராஃப்ட் பண்ணல. இது வந்து ஒரு ஈவென்ட் இந்த மேல 1 1 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு ஈவென்ட்ஸ்ல தான் எனக்கு இது கிடைச்சது. அந்த பம்ப்கின் தல மாதிரி. அதுவும் அதே தான் காய்ஸ். அந்த ஃபோட்டோ. இத என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுதுங்க காய்ஸ். நம்ம போன பார்ட்ல போட்டுருப்போம் காய்ஸ். கோப்பர் அடிக்க போயிருந்தோம் சரியா? கோப்பர் அடிக்க போயிருந்த இடத்துல மேல பிளிங்க் அடிச்சுக்கிட்டு இருந்தது காய்ஸ். ஏதோ ஒரு ஆப்ஷன்ல. அப்ப அதுக்குள்ள போகக்குள்ள இது கிளைம் காட்டுச்சு காய்ஸ். அப்ப நான் அந்த டிவியன்ட்ட கிளைம் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பேக்குள்ள டிவியன்ஸ்குள்ள இது இருந்தது. அப்ப என்னால இந்த ஐசோலேட்டட் செக்யூரிட் யூனிட் வந்து செய்யலுமான்னு பார்த்தேன் காய்ஸ். செய்ய முடிஞ்சிச்சு. செஞ்சு வச்சுட்டேன் காய்ஸ். இதுல பவர் என்னன்னா போறோங்க காய்ஸ். இந்த யூஸ் அப்படி ஃபெசிலிட்டி போனா இந்த இவனுக்கு வந்து இந்த பவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் கிளைம் பண்ணி தரும் காய்ஸ். இந்த பாருங்க நம்மளுக்கு கோப்பர் ஓர், அயன் ஓர், டின் ஓர் எல்லாமே கிளைம் பண்ணி தரும் காய்ஸ். இந்த பாருங்க காய்ஸ் பேக்குள்ள எவ்வளவு இருக்குண்டு. அந்த சல்ஃபர் ஓரும் அதான் கலெக்ட் பண்ணது. இது 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 எல்லாமே அதான் காய்ஸ் கலெக்ட் பண்ணி தந்துச்சு. ஓகே காய்ஸ். இப்படி தான் அது. இந்த பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது இல்ல. அது எங்கேயோ போய் கலெக்ட் பண்ண போயிட்டு காய்ஸ். ஓகே. ஆனா இன்றைக்கான நம்மளோட மெயின் கன்டென்ட் என்னன்னா, ஃபேஸ் 2 தான் காய்ஸ். அதாவது அடுத்து 7 மிஷன்ஸ்ல எத்தன மிஷன்ஸ்ன்னு தெரியல காய்ஸ். அத முடிக்க போறோம். வாங்க காய்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன் என்னன்னா, இந்த ஜர்னில பார்த்தாலே தெரியும் காய்ஸ். ரைட் சைடு கார்னர்ல மிமிட்டிக்குள்ள போயிட்டு ஓ டிடெக்டர அன்லாக் பண்ணேன். ஓகே. மிமிட்டிக்குள்ள போயாச்சு. இந்தாரு காய்ஸ். 2 டிஎன்ஏ மாதிரி இருக்கு. அத கேட்குறானுங்க. ஓகே. அன்லாக் பண்ணிட்டேன். மிஷன் முடிஞ்சான்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ். கிராஃப்ட் இப்போ திருப்பி மிமிட்டிக்குள்ள போ சொல்றானுங்க. ஓகே காய்ஸ். இப்போ கிராஃப்ட்ட கியூரியாசிட்டி கேச்சர் ஐ அட் த சப்ளை ஒர்க் பெஞ்ச். ஓகே காய்ஸ். சப்ளை ஒர்க் பெஞ்சில் தான் இப்போ வேலை இருக்கு. ஓகே. இந்தாரு காய்ஸ் நம்ம அன்லாக் பண்ணது. இதுக்கு வந்து 2 கிளாஸ், 5 கோப்பர், ரப்பர் 1 தேவை. ஓகே. எவ்வளோண்ணே? 8 செகண்ட்ல கிராஃப்ட் ஆயிருங்க கைஸ். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகே. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். கிளைம் ப்ராடக்ட். இது என்னன்னே தெரியல. யூஸ் த கியூரியாசிட்டி கேச்சர் 1. ஓகே. எங்கே யூஸ் பண்ணுற? என்னாச்சு கைஸ்? ஏதோலாம் ஆகுது. ஓகே. இது நம்மளுக்கு ஓர் எங்கே இருக்குன்றலாம் டிடெக்ட் பண்ணி காட்டும் போல. இந்த பாருங்க ஏதோ வித்தியாசமாக காட்டுது. ஏன் பாட்டு மாறிடுச்சு காய்ஸ்? யாரும் துரத்திட்டு வராங்க. ஸ்டார்டிங்லேயே சண்டை. ஈஸி தான். கையை காலம் பிரித்து மேய்ஞ்சாச்சு. கிராஃப்ட் ஃபிஷிங் ரோடா? காய்ஸ் புதுசு புதுசாக மிஷன் வருது காய்ஸ். ஓகே. நான் அதை பார்த்தேன். அதுவும் சப்ளை ஒர்க் பெஞ்சில் தான் இருந்துச்சு. காய்ஸ் யார் காய்ஸ் அது வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போடுறது? யாரா நீங்களா? எங்க இருந்துடா வாரீங்க? ஓகே. ஃபிஷிங் ரோடுக்கு கோப்பர் இவ்வளவு தானே? இதில் போயிட்டு கிராஃப்ட் கொடுத்தா வந்துட போகுது. ஓகே காய்ஸ். இப்போ
கொஞ்சம் வெயிட் பண்ணால் அதுவும் வந்துடும். இப்போ கிராஃப்ட் பண்ணணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், கிராஃப்ட் பண்ணி போட்டு காட்டுறோம். ஓகே ஓகே கைஸ், ஃபிஷ் பைட் கிராஃப்ட் பண்ணியா? இப்போ நம்ம அதை கிராஃப்ட் பண்ணியாச்சு. இதை தான் கைஸ், இதுக்கு சோளம் தேவை. நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருந்துருக்கேன். ஓகே, நல்ல விஷயம். சிம்பிள் தான். நான் இங்கால தான் அங்கேயே சோளம் எடுத்தேன். இருந்து அடுப்போம். இந்தா இருக்குது சோளம். நல்லா பக்கத்துலேயே இருக்குது. கோன் சீடு கிடச்சிருக்கு கைஸ் இந்த முறை. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஃபார்மிங்கெல்லாம் பண்ணலாம் போல இதில். ஓகே காய்ஸ், காய்ஸ் மீன் பிடிக்காங்க காய்ஸ், வேறு லெவல். இதுவும் கிராஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி மீன் பிடிக்கிறேன்னு இப்போ பார்க்க போகிறோம் காய்ஸ். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் காட்டுறேன் உங்களுக்கு. காய்ஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ரிவருக்கு வந்திருக்கோம். ஆனால் இப்போ எனக்கு எப்படி மீன் பிடிக்கணும்னு தெரியலை. எல்லாம் எக்யூப் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், இது ஈஸி தான் காய்ஸ். ஓகே, இவ்வளோ நேரமாக யோசிச்சு திருப்பி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உங்களை இக்யூப் பண்ணுங்கள் சரியா? உங்களோட ஹொட் பாரில் வந்து ஃபிஷ்ஷிங் ரோடு கிராஃப்ட் பண்ணி இக்யூப் பண்ணி வைங்க. அதை இந்த சைட்டில் இந்த ஆப்ஷன் இருக்கா? இப்போ ஃபிஷ்ஷிங் மூடுக்கு போயிடுவோம். ஓகே, அதில் கீழே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஸ்டாமினா பார்த்து ப்ளஸ் இருக்கா? இதை மாற்றி இதை கொடுங்க காய்ஸ். காம்ஃபையை கொடுத்தீங்கன்னா இனி அவன் அதில் பைட்டை போட்டுருவான் அந்த மீனுக்கு சாப்பாடு. ஓகே, அதுக்கப்புறம் தண்ணி குறிப்பாத்து அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், ஓகே அப்படியே அமர்த்திட்டே இருக்கணும். அமர்த்திட்டு அப்படியே விட்டு அவன் எரியிறான். இப்போ என்ன செய்யணும்? வெயிட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்ன செய்யுற? ஓகே, சன்ஃபிஷன் ஏதோ. ஓகே, அது அமர்த்திட்டே இருக்கணுங்க காய்ஸ். ஐயோ, ரொம்ப ஸ்ட்ராங்காக புல் பண்ணினா அந்த மீனுக்கு என்னாச்சு? ஓகே, ஃபஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு காய்ஸ். செகண்ட் மிஸ் ஆகக்கூடாது. காய்ஸ் ஓகே, நான் செஞ்சதை பார்த்தேன். அப்பா வேறு லெவலில் மீனை பிடிச்சிட்டேன் காய்ஸ். அந்த கடைசி நேரத்தில் ரெட்டுக்கு மாறுதில்லோ அந்த டைமில். இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு அந்த முக்கோணி மாதிரி இருக்கு. அதை அமர்த்தி செஞ்சா ஓகே. இப்போ என்ன செய்யுற? எக்ஸைட் ஃபிஷிங் மூட். ஓகே, ஃபிஷிங் மூடில் இந்த எக்ஸைட் ஆனால் அந்த மிஷனை கம்மிட்டா. யூஸ் அ கேமரா டு டேக் அ ஃபோட்டோ. ஓகே கைஸ், ஃபோட்டோ எல்லாம் எடுக்க சொல்கிறானுங்க. என்ன கருமண்டாப்பா அது. கேமரா மூடு இங்கே தான் இங்கே பார்த்தேன். என்னத்தை ஃபோட்டோ எடுக்கிற? ஓகே, ஃபோட்டோ எடுத்துட்டேன். இதுவும் முடிஞ்சு. ஹாவ் அ ஃப்ரெண்டா? நம்மளுக்கு எங்கே காய்ஸ் ஃப்ரெண்டெல்லாம் இருக்குது. ஆனால் வேறு லெவல் ஃபிஷ்ஷிங் பிடிச்ச சிசி வேறு லெவலாக இருந்தது. காய்ஸ், நம்ம இன்றைக்கான இதே முடிச்சாச்சு காய்ஸ். உண்மையா ஜேர்னியில் ஃபேஸ் 2ல் நம்ம 7 மிஷன்ஸ் முடிச்சிருக்கோம் காய்ஸ். எப்படி முடிஞ்சிச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனால் நம்ம இது சின்ன வீடியோ இருக்கக்கூடாது, அதனால் ஃபேஸ் 3யும் முடிப்போம் காய்ஸ். ஓகே, அதுக்கு முதல் என்னோட அந்த சோளம் இருக்குது, அதை நான் இது கிராஃப்ட் போடுறேன் காய்ஸ். ஓகே, இதுக்குள்ளே சார்கோல் போட்டு விட்டு வந்துட்டு நினைக்கிறேன்.
காய்ஸ் நான் அது பார்த்தேன் ஃபேஸ் 3 இந்த பாருங்க காய்ஸ் உங்களே காட்டுறேன். ஃபேஸ் 3க்குள்ள போனா எல்லாமே இந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மிஷனா தான் காய்ஸ் இருக்கு. கூடுதலா. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேவ் அ ஃப்ரெண்ட் வச்சிருக்கணும். மெசேஜ் அது இதுன்னு போட்டிருக்கானுங்க காய்ஸ். கடுப்பா அது. நம்ம இந்த மிஷனை விட்டுட்டு இன்னொரு மிஷன் இருக்குது பார்த்தீங்களா? சீக்ரெட் ஃப்ளேவர்ண்டு மேலே ஹெட் டு மேயர்ஸ் மார்க்கெட் அங்கே போவோம் காய்ஸ். ஓகே நான் அங்கே போய்க்குள்ளே உங்களுக்கு காட்டுறேன். ஏதாச்சும் சம்பவம் நடந்தால் அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ் இதான் காய்ஸ் அந்த பெட் இப்படி தான் இருக்கும். இதான் அது உண்மையாகவே எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ எனர்ஜி 30 கீழே இருந்துச்சுன்னா அது ரெஸ்ட் எடுக்க வந்துடும். திருப்பி 30க்கு மேலே வரைக்குள்ளே வேலை செய்ய போயிடும் காய்ஸ். பாருங்கள் நம்மளுக்காக வேலை செய்யும் உழைப்பாளி காய்ஸ் இது. நான் அந்த டின்னோரே அதில் அயனோரையெல்லாம் பார்த்தது கூட இல்லை. அது போய் அடிச்சுட்டு வந்துருக்கு. ஓகே நம்மளாம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கோங்க சார். அதனால் பிரச்சனை இல்லை. காய்ஸ் என்ன மிருகம் காய்ஸ் இது? ஓனாய் மாதிரி இருக்கு. வெட்ரா வெட்ரா கொரப்டட் வுல்ஃபா? ஓகே அந்த ஸ்டார் டஸ்டால் பாதிக்கப்பட்டது தாங்க காய்ஸ் இதெல்லாம். வுல்ஃபு ஸ்கின்னு பீஸ்ட் மீட். ஓகே ஒரு ஓனாய் இவ்வளோ கொரமா மாதிரி இருக்கு. என்ன காய்ஸ் ஏதோ பறந்துட்டு இருக்கு. பாட்டு மாயிட்டு எப்படி நம்மளை அடிக்க தான் போகுது. நம்ம முடிச்சு விட்ருவோம். இந்த ஹெச்பி காட்டுது. ஐயோ இவனா? காய்ஸ் 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 முடிச்சு விட்டு போங்க. அப்போ என்னடா இவ்வளோ ஹெச்பியை குறைச்சிட்டு? எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. இந்த ஹெச்பியை நல்லா குறைச்சிட்டு. இதை அடுத்த ஹெச்பி ஏறும் போல. வேற லெவல் போடு. ஹெச்பி ஏறிடு. இங்கே ஏதோ வித்தியாசமான ஓட் டைப் இருக்குது. என்னென்னு அடித்து பார்ப்போம். டின்னோர் நம்மள்ட்ட இருக்கானான்னு சேர்த்து வைப்போங்க. எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. யாரா நீ? காய்ஸ் இது என்ன காய்ஸ்? நம்மளுக்கு ஏதோ பெட் கிடச்சிருக்கு. அதோட இது அடிக்குமா நம்மளை? என்ன அடிக்கிற நீ எல்லாம்? ஸ்னாப்பிங் டேர்ட்டில் காய்ஸ். இது நோமலை உயிரினம் காய்ஸ். தேவையில்லாமல் நம்மளை அடித்து செத்து என்ன உனக்கு தேவையா அதெல்லாம்? பொட்டேட்டோ கோன் பா வேற லெவல் போடு. இங்கே வந்தது உண்மையாக நல்ல விஷயம் தான் போல. ஓகே இதான் அந்த இடம். அதனால் இது என்னென்னு யாராவன்? சீக்ரெட் ஃப்ளேவர் நியூ டாஸ்க் ஸ்பீக் வித் கிளேர் இன் மேயர்ஸ் மார்க்கெட். பைக்கெல்லாம் இருக்குது காய்ஸ். ஓகே நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பைக்கெல்லாம் இருக்குங்க காய்ஸ். பைக்கெல்லாம் நம்மளால் கராஜ் கிராஃப்ட் பண்ணால் அதில் பைக் கிராஃப்ட் பண்ணி நம்மளால் பைக்கில் இந்த மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். வேறு லெவலில் இருக்குன்னு தெரியுமா? எனக்கெல்லாம் அந்த ஆசை ஒரு நாள் கிராஃப்ட் பண்ணுவேன். யார் இவன் இல்லை யாரோடய கதைக்கு வருமா? ஓகே கிளேர் இந்த இருக்க. வி மீட் அகைன். ஹே மே ஃப்ளை. நம்மளை பார்த்து அப்படி கூப்பிடுது. நம்ம கேட்குறோம் நீ வந்து மேயர்ஸ் மார்க்கெட்டுக்கு மூவ் ஆயிட்டியான்னு. இவங்களோட ஜேர்னி வந்து ஏதோ ரொம்ப வெர்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கான். ஓகே மார்க்கெட் விளங்கிட்டு. The food here could really use some spicing up. For example, have you ever heard of something called sofrito? நம்மளை பற்றி ஏதோ சொஃப்ரீட்டோ ஒன்று எதையாச்சும் ஏதோ கேட்குறா காய்ஸ். அது ஏதோ இங்கே ஃபேமஸ் போல். நமக்கு நம்ம என்ன வந்திருக்குன்னா அது என்ன ஏதாச்சும் ஒரு பிராண்ட் ஆஃப் பொட்டேட்டோவான்னு கேட்குறோம். அவ இல்லையா? It used to be really popular in Latin America and the Mediterranean.
ஓகே. Usually, you cut up a bunch of garlic, onion, peppers, tomato, and cook them all together. It's அது supposed to be பேசிக்கலி வந்து super நெறைய aromatic. சொல்றாங்க கைஸ். கார்லிக் அதாவது பூண்டு, அ டொமேட்டோ, பெப்பர், ஒனியன்ஸ் அடுத்தது பேசிக்காவே அது சோஸ் போடுவாங்கல்ல நெறைய. Ooh, or what about feijoada? I've only heard of it, but it's supposed to be this rich bean stew with beef or pork and பீஃப் ஆர் when you போர்க் eat கைஸ் it. கைஸ் எதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். சாப்பாட பத்தி கதைக்கேடா இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வந்தேன். என்ன கைஸ் இவன் Even if you did, நான் I உனக்காக don't know how to இன்கிரீடியன்ட்ஸ் cook எடுத்துட்டு வரேன்னு something like கேட்குறான். feijoada. But I do have an idea where we might be able to find some good recipes. நிறைய ரெசிபிஸ் நல்ல நல்ல ரெசிபிஸ் வைக்க There's an தெரியுமா? old house near Sunshine சமையல்காரி. Farms to the west. The locals say an old man who was a master cook used to live there. He and his family were killed by deviants over a decade யாரோ ago, ஒரு but கிழவன் I வந்து can't மாஸ்டர் help ஆஃப் but குக்கா. wonder if he left any recipes behind. ஓகே, அவரும் அவர் ஃபேமிலியும் வந்து டிவியன்ஸால கொல்லப்பட்டுட்டாங்களாம். கொஞ்ச கொஞ்ச நாளைக்கு முதலாம். பாவம். Obviously, I'd hate for those recipes to be lost forever, so if you can find ஓகே, அது any, அவருக்கு then மட்டுமா rest தெரியுமா? assured அவர் that I'll செத்தனால pay அது you இப்ப well for them. ஃபாரெவருக்கு துலஞ்சிட்டான். அதை இவைக்கு பிடிக்கலன்றா. இப்போ எங்கடா போகணும்? ஓகே, மேலே தான். காய்ஸ் சமைக்க சொல்ல போகிறானுங்களோ? ஓகே, நிஷா யாரு காய்ஸ் இவ? அதெல்லாம் பின்னுக்கு இங்கே என்னெல்லாமோ இருக்கு. ஓகே, நம்மளோட வேலையை பண்ண. இவனா யாரு? ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் குக்கிங் நோட்ஸ் அங்கே இருக்கு. எனக்கு அதான் வேணும். காய்ஸ் வேற ஒரு பிளேயர் கேர்ள் கேட்டு. ஓகே, போய் தொலைணும். நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அங்கால ஒரு இது காட்டுது. அங்கே தான் போகணும் போல. இப்போ குக்கிங் நோட்ஸ் வேணுமா? ஹெட் டு த ஹீஸ்ட். அந்த நான் சொன்னேன் இப்போ ஒரு கிழவன் செத்துட்டான்னு. அந்த கிழவன்ட நோட்ஸை கண்டுபிடிக்க நம்ம அனுப்புகிறானுங்களோ இப்போ. ஐயே. ஓகே guys, நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இன்னொரு இடத்துக்கு இங்கே ஏதோ ஓடிட்டுருக்கு. ஓடி போட்டும். அது என்ன வித்தியாசமாக இருக்குது? சல்ஃபர் ஸ்டார்ட் சோரா. ஐயோ, இதுக்கு இன்னுமே பவர்ஃபுல்லான கேதரிங் டூல் வேணுமா? வேறு ஏதோ ஸ்டார்டஸ்ட் பொல்யூஷன் நம்மளுக்கு ஏற்படுதா? அது ரொம்ப வெர்ஸ் ஆகிட்டே போகுதாங்க கைஸ். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போல. அதனால தான் நம்மளோட ஹெச்பி வந்து குறைஞ்சி கொண்டிருக்கோம். எங்களை இருட்டாகி கொண்டிருக்கு. Thriving town reduced to ruins by Starfall. Sad to think how many of them there are. Can you cover what Claire's looking for? If only to provide some kind of legacy for this place. என்ன நடக்க போகுது தெரியல. காய்ஸ் யாரும் செத்து கிடக்குறாங்க காய்ஸ். ஏன் அடிக்கிற? யாரு காய்ஸ் புதுசாலாம் அது வரும்? வெடிக்க போய் இல்லை இங்க அது குட்டி. யாரும் சுடுறாங்க காய்ஸ் நம்மளை. என்ன காய்ஸ்
ஓகே முடிச்சு விட்டாச்சு. பாரு வீட்டுக்குள்ளே போடுறானுங்களே காய்ஸ். யாரும் நிற்கிறாங்க காய்ஸ் அங்கே அந்த நிழல் மாதிரி. மொமிசி ஆமாம் எனக்கு பயமாக இருக்கு. வெயிட் பண்ணு தம்பி யாரோ வந்துடுவாங்களா. இப்போ எங்கே போகணும். ஓகே வெப்பன் கிரியேட் இருக்கு. காய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கிராப் மெட்டல் டைப் ஆஃப் பொருட்கள் தான் தராங்க. இங்கே தோன்று இருக்கு காய்ஸ். ஸ்பெசிஃபிக்லி வெரி ஸ்ட்ராங் எனர்ஜி இந்த ஓகே இங்கே ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜிவே வந்து அடிக்குதான். நம்ம சாக போகணும். ஓகே ஓகே ஃபாஸ்ட்டாக மேயர்ஸ் மார்க்கெட்டுக்கு போவேன். ஓகே போயிடும். ஆனால் இங்கே லூட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓகே நம்ம ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போ கிளையரோட தான் காய்க்கணும் போல. இது ஏதோ சேஃபான ப்ரொடெக்டடான ஏரியா. ரொசெஸ்டாவை பற்றி ஃபஸ்ட்டு கேட்போங்க. சேர்ந்தா இருக்கு அதில். ஆனால் கேட்க விட்றாங்களே. ஓகே ரொசெஸ்டாவை பற்றி இப்போ நம்ம கேட்குறோம் கைஸ். ஓகே so glad you brought this up. I just have another job for you. எனக்கு அவைட்ட வந்து நம்மளுக்கு இன்னொரு ஜாப் வச்சிருக்காங்க கைஸ். Believe me, I could tell you plenty about Rosetta. But how about you do me a favor first, huh? நம்ம அவைக்கு ஒன்று செஞ்சா தான் அவ ரொசெஸ்டா பத்தி சொல்லுவாங்க. நம்ம என்னன்னு கேட்டிருக்கோம் கைஸ். I've got a client interested in Mayfly artifacts. Mayfly one item in particular, but I'll take whatever you can find. There's always a market for that kind of thing. There's an industrial area near here, infested with deviants. The Mayflies were holed up there just before they launched their raid. I'm hoping they left behind some artifacts, maybe even the one my client is looking for. இவங்க கிளையன்ட் யாரோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. You bring me back whatever Mayfly artifacts you find and I'll tell you what I can about Rosetta. கண்டுபிடிச்சி good luck out கண்டுபிடிச்சாதான் இவ ரொசெஸ்டா பத்தி சொல்லுவான். குட் லக். இப்ப அடுத்த மிஷன் அதான். என்ன கிளையர் இப்படி இருக்கு. Ah, great. You made it back. Any luck? ஓகே நாம இந்த ரெசிபீஸை பத்தி இப்ப சொல்றோம். திருப்பி அவனே ஓட்டோவா கிடைக்கிறான். Chicha. அவ பார்க்க போறான். ஏதோ வேற மொழியில காய்ச்சி கொண்டிருக்கான். Can you believe it? Just think of all the work that went into these dishes. Fine-tuning the process over generations, getting all the ingredients, marinating, cutting, cooking it, presenting it on the table. Cooking பண்ணத பத்தி வெட்றது குத்துறது அப்படி காய்ச்சி கொண்டிருக்காங்க. That's what our past was like, you know? That's what we lost. Making food not just to survive, but as a joy. சாப்பாடு வந்து சர்வைவ் பண்ணதுக்கு மட்டும் இல்ல. I can keep this cookbook safe and try to reproduce it for future generations. ஓகே இவ வந்து அந்த குக்கிங்க மாஸ்டர் பண்ணாடாண்டா நம்மளுக்கு வந்து செஞ்சு தர சொல்றாங்க गाइस. நம்ம சொல்லிருக்கோம் அப்படி. நம்மள பார்த்து நல்ல முட்டையாங்க गाइस. ஓகே சீக்ரெட் ஃப்ளேவர்ஸ் கம்ப்ளீட். ஓகே காய்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ இவ்வளோன்னு பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். அடுத்த பாட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். பாய் பாய் பாய். இப்போது விடைபெற உங்களுடைய சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய்.